ஹாய் வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தன்யாவுக்கு என்ன கொடுத்தோன்னா மரவள்ளி கிழங்கு தான் கொடுத்துருக்கோம். மரவள்ளி கிழங்கு எப்படி கொடுத்தோம், அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். மரவள்ளி கிழங்குல நிறைய குட் சோர்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் மரவள்ளி கிழங்கு கொடுக்கும்போது வெயிட் கெயின் ஆகும். குழந்தைங்களுக்கு உடம்பு ஹெல்த்தியான வெயிட் போடும். ஏன் இப்போ நான் வெயிட் கெயின் ஃபுட் கொடுக்குறேன்னா, தன்யா கொஞ்சம் இழைச்சிட்டா, ஒரே விளையாட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் இழைச்சிட்டா, அதனால நான் வெயிட் கெயின் ஃபுட்டாக பார்த்து கொடுத்துட்ருக்கேன். மரவள்ளி கிழங்கு எப்படி கொடுத்தேன்னா, ஒரு சின்ன துண்டு தான் எடுத்துக்கிட்டேன். அதை ஃபுல்லாக வெட்டி போடுறத விட சீவி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சீவி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கடுகு வேணும்னா நீங்கள் கடுகு போட்டுக்கலாம், இல்லைன்னா கடுகெல்லாம் போட தேவையில்லை. நான் வெங்காயம் எதுவுமே போடாமல் இதை மட்டும் வேக வச்சு கொடுக்குறதா தான் நினச்சேன். சரி, பேருக்கு ஒரு 2 வெங்காயம் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பேருக்கு கருவேப்பிலை கொஞ்சோண்டு, பெருக்கு வெங்காயம் போட்டு சீரகம் போட்டுக்கிட்டேன். சீரகம் போட்டு அந்த எண்ணெய் லைட்டாக சூடாகி அந்த சீரகம் லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் பேருக்கு தான், அது சும்மா பேருக்கு ஒரு 2 வெங்காயம் போட்டுக்கிட்டேன், அவ்வளோதான். இதுக்கு நான் போட்டிருக்க பவுட்ரு, ஸ்பைசஸ் பவுட்ரு என்னென்னு வச்சிங்கன்னா, பிரியாணி மசால் வீட்டுக்கு அரைச்சி வச்சுருந்தோம். மிளகு, சீரகம், பட்டை, கிராம்பு, சோம்பு அந்த மாதிரிலாம் போட்டு அதுதான் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரே ஒரு புதினாவை 2ஆக பிச்சு போட்டுட்டு கப்பையும் உள்ளே போட்டு நல்லா கிண்டிக்கிட்டேன். நல்லா கிண்டும் போது ஒட்டி பிடிக்கும் போது ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தண்ணி ஊற்றிட்டு அந்த ஸ்பைசஸ் பவுட்ரு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்பைசஸ் பவுட்ரு தான் யூஸ் பண்ணேன். ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். ஏன்னா ஹோம்மேட் தானே, வீட்டுக்கு நாங்கள் அதை தான் யூஸ் பண்ணுறோம். நாங்கள் கரம் மசாலா, கறி மசாலா அந்த மாதிரி எதுவும் வாங்கவே மாட்டோம். ஏன்னா நாங்களே ரெடி பண்ணி அரைச்சி பிரியாணி எல்லாம் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கனால பாப்பாவோட ஃபுட்லேயுமே அதை தான் நாங்கள் போட்டு கொடுக்குறோம். நல்லாயிருக்கும். நான் ஏன் துருவி வச்சேன்னா, இதுனா அப்படியே நம்ம நல்லா வெந்துடும். அப்படியே ஸ்பூனில் எடுத்து கொடுத்துக்கலாம். இல்லை நம்ம துண்டானா அதை நம்ம கடையணும், இடிக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்குது. உப்பு அவ்வளோதான், சிம்பிள், ரொம்ப சிம்பிள். ஆனால் அதில் வெயிட் கெயின் நல்லாவே கொடுக்கும். இதுவும் பின்ன ஜவ்வரிசியும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது சூப்பராக வெயிட் கெயின் ஆகும். அதுவும் இல்லாமல் இது ஹெல்தி வெயிட் கெயின், எனர்ஜி சோர்ஸ் குழந்தைங்களுக்கு இதில் நிறையாவே கிடைக்கும். 6 மாத குழந்தைங்கள்லேருந்தே நம்ம கொடுக்கலாம். நான் பழைய வீடியோவில் தனியாக கொடுத்துருப்பேன், இடித்து அதுவும் கேரட்டும் போட்டு வேக வச்சு இடித்து கொடுத்தது. இப்படி சீரகம், மல்லி, புதினாலாம் போட்டு கொடுத்தது இல்லை, அது இப்போ தான் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி இதில் அயனும் கால்சியமும் நிறையா இருக்குது. குழந்தைங்களுக்கு எப்போ நம்ம என்ன ஃபுட்டு கொடுத்தாலும் அயன், கால்சியம் நிறையா இருக்கிற ஃபுட்டு கொடுக்கணும், விட்டமின்ஸ் இருக்கிற ஃபுட்டாக பார்த்து கொடுக்கணும். நம்ம ஒரு ஃபுட்டு கொடுக்க போகிறோம்னாவே அதில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு கொடுக்கும் போது இன்னுமே அது நமக்கு பெட்டர் ஃபீலாக இருக்கும். நம்ம குழந்தைக்கு இதை நம்ம கொடுத்தோம், நமக்கு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அப்படின்னு நமக்கு தோணும். இங்கே பாருங்கள், இப்படி தான் இருந்துச்சு. அவள் சாப்பிட்டுக்கிட்டா. மதியமே அவளுக்கு நான் இதை தான் ரெடி பண்ணி கொடுத்தேன். ஒரு குழந்தை ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும்னா அந்த குழந்தைக்கு ஃபஸ்ட்டு எனர்ஜி தான் தேவைப்படும். அந்த எனர்ஜி ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி தினமுமே வெயிட் கெயின் ஃபுட்டாக குழந்தைக்கு கொடுப்போம். தேங்க்யூ.